அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் கன்னி ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். மாறும் வாழ்க்கை தீரும் கவலை என்றே சொல்லலாம். கன்னி ராசியை பொறுத்தவரையிலும் சனி வக்ர பயிற்சி பலன்களை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம், பார்த்துருப்பீங்க. இந்த சனி 6ஆம் இடத்திலிருந்து வக்ரமாகிறதுனால வேலை கிடைக்கும், நோய் நீங்கும், கடந்த காலமாக இருந்து வந்த நோய் நீங்கும், அல்லது அந்த நோய் வெளிப்படுதுன்னா கூட அதுக்கு சரியான மருத்துவம் எடுத்துக்குவீங்க. அதனால் உடல்நலத்தில் அவ்வப்போது வந்த தொந்தரவுகள் இனிமேல் இல்லை, பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை என்பதை பற்றியெல்லாம் அந்த வக்ர பயிற்சி பலன்களை நான் சொல்லியிருக்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த சனி யாருக்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் வக்ரம் பெற்றிருக்கோ அவர்களுக்கெல்லாம் நல்லது தான் நடக்கும், கவலையப்படாதீங்க. அதாவது தொழில்காரகன் சனி பகவான் வக்ரம் ஆகும்போது ஒரு இடமாற்றம் இதெல்லாமே ஏற்படும். இடமாற்றம் ஏற்படும் வேலையில், அல்லது ஒரு வீடு மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். அதனால் இந்த சனி வக்ரமாகிறது என்பது பெரிய அளவுக்கு பாசிட்டிவ் தான். அதே போல் ராசியாதிபதியாக வரக்கூடிய புதன் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏறத்தாழ ஜூலை 19ஆம் தேதி வரலும் கடகத்தில் இருக்கிறார். 11ஆம் பாவகத்தில் புதன் பகவான் இருக்கிறது, லாபஸ்தானத்தில் இருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எதுலேயுமே ஒரு லாப நோக்கோட செயல்படுவீங்க. பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், தொழில் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு லாப நோக்கோடு இருக்கும். அது சக்ஸஸும் ஆகும். அந்த சிந்தனைகள் வெற்றியும் பெறும். அதுதான் அங்கே முக்கியமாக நான் சொல்ல வர்றது. ஆனால் அந்த இடத்துல பகை புதன் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அங்கே ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்குது, புதனோட நட்சத்திரமே இருக்குது. அதனால் பெரிய அளவுக்கு பாதிப்புலாம் இருக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு குரு பகவானை பொறுத்தவரையிலும் 9ஆம் பாவகத்திலிருந்து ஏறத்தாழ ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அப் டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரலும் ரோகிணி நட்சத்திர சாரத்தை தான் இருக்கிறாரு. ஸோ ரோகிணி நட்சத்திர சாரம் என்பது சந்திரனோட நட்சத்திர சாரம். ஸோ குரு இந்த சாரம் மாறுறதுனால கூட பெரிய விஷயம், பெரிய நன்மை. குறிப்பாக இத்தனை நாள் கிருத்திகையில் இருந்தார், விரையாதிபதியாக வரக்கூடிய சூரியனோட நட்சத்திர சாரத்தில் குரு இருந்தார். சில பேருக்கு இன்னும் குரு பெயர்ச்சி ஆன பின்னாடி கூட பெரிய அளவுக்கு நன்மை இல்லை, பெரிய லாபம் இல்லை, பணம் விரயம் தான் ஆயிட்டு இருக்கு, வருமானம் இல்லை, அல்லது கடனுடைய அழுத்தம் இருக்குது, அலைச்சல் இருக்குது, முட்டுக்கட்டையாக இருக்குது முயற்சிகள் அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த ரோகிணி நட்சத்திர சாரத்தில் லாபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சந்திரனோட நட்சத்திர சாரத்தில் குரு வர்றதுனால ஏறதால ஆகஸ்ட் 20 வரல உங்களுக்கு பாசிட்டிவான காலகட்டம் தான். இந்த சனி ஒரு பக்கம் வக்கரமானது நல்லது தான், இன்னொரு பக்கம் குரு வக்கரமாகலை, ஆனால் சாரம் மாறி இருக்கு. இதுவே உங்களுக்கு தனம் வரும். அதாவது பொருளாதார ரீதியாக பணம் உங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலம் வரும். உங்கள் தகுதிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பு தேடுறீங்க அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதன் மூலம் பணம் வரும். இதனால பார்த்தீங்கன்னாக்க பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டு இருக்கீங்க, கடனுடைய அழுத்தம் இருக்குது, அதே போல் ஒரு சொத்து வாங்கிட்டு அதை விற்க முடியாமல் தவிக்கிறீங்க அப்படின்னா இதற்கான காலகட்டம் இதுதான். சொத்து விற்கிறதுனால 9ஆம் பாவகம் என்பது பூர்வீக சொத்து விற்க முடியலன்னா விற்று லாபம் வரும், பணம் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க வீடு மனை அல்லது உங்களுக்கு வாகனம் இந்த மாதிரியான வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட காலமாக சில விஷயங்கள் தள்ளி போட்டுகிட்டே இருந்திருப்பீங்க. குறிப்பாக இந்த வீடு கட்டலாம் அல்லது வீடு வாங்கலான்ற விஷயத்துலலாம் நிறைய போஸ்ட்போன் ஆகிட்டே இருந்திருக்கோம். அந்த விஷயத்துக்கு இந்த காலகட்டம் ஒரு பாசிட்டிவான காலகட்டங்க. அதாவது நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா போதும், ஒரு சிறிய அளவுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கனாக்க ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி வரும், உங்களை தேடியே வரும். அதனால் இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் உண்டு, வீடு சொத்து வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, சில பேருக்கு நல்ல வீட்டுக்கு குடி போய் வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, நல்ல ஒரு வீடு மாற்றமோ அல்லது இடமாற்றமோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கன்னி ராசிக்கு உண்டு. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உடல்நலத்தில் பெரிய பாதிப்புகளும் இல்லை, அதுதான் பாசிட்டிவான விஷயம். இந்த குருவும் சனியும் உங்களுக்கு நல்லா இருந்தாவே பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராசியாதிபதி 11ஆம் பாவகத்தில் தான் இருக்கிறாரு. ஸோ இந்த 3 கிரகமும் நல்லா தான் இருக்குது. கேது பகவான் ராசியில் இருக்கார் அஸ்தம் நட்சத்திரத்திலையும். இந்த ராகு பகவானை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ரேவதி நட்சத்திர சாரத்தில் அப் டு ஜூலை 8ஆம் தேதி வரலும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு, அவரும் சாரம் மாறுறாரு. சனியோட சாரம் வாங்குறாரு யாரு? ராகு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க வேலை ரீதியாக தொழில் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். கண்டிப்பாக கூடுதல் ஒர்க் ப்ரெஷர்னால உங்களுக்கு மேலிடத்தல் இருந்து கவனிக்கப்படுவீங்க. அதாவது நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னாக்க ஒரு பதவி உயர்வுக்கோ அல்லது ஊதிய உயர்வுக்கோ உங்கள் பேர் ரெஃபர் ஆகும். பிரைவேட் ஜாபில் இருப்பவர்களுக்கு, அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கூட இந்த நேரத்தில் ஒரு இடமாற்றத்தால் நன்மை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், மேலதிகாரிகள் கிட்ட பகச்சிக்காமல் இருக்கணும், அவங்க கிட்ட
நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும். அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கூடுதல் பணிச்சுமையெல்லாம் இருக்கும். இந்த ராகு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதே போல் கூட ஒர்க் பண்ணக்கூடிய பணிபுரியக்கூடிய எம்ப்ளாயிங்கிட்ட சக பணியாளருங்கிட்ட நீங்கள் பகைச்சிக்காமல் இருக்கணும். அல்லது அவங்களோட நம்மளுடைய பர்சனல் அதிகமாக சொல்லி ஏதாவது ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இழுத்து விட்டுக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருங்க, அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய கேது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார். குறிப்பாக அஸ்தம் நட்சத்திரத்தில் கேது இருக்குது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் எதை செய்கிறதுன்ற குழப்பங்கள் மிகவும் அதிகமாகவே இருக்கும். போன மாதம் கூட இதை சொல்லியிருப்பேன் நான். அதாவது நல்லதா கெட்டதான்னு முடிவெடுக்க முடியல, வாங்கலாமா வேணாமான்னு தெரியல, திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு தெளிவான முடிவும் இல்லை, குழப்பமாகவே இருக்குது, நல்லவரா கெட்டவரான்னு தெரியல வாழ்க்கை துணைவர், இப்படின்ற குழப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். அதற்கு நீங்கள் இறை வழிபாடு, அதே போல் இந்த 3ஆம் பிறை தரிசனம், 3ஆம் பிறை வளர்பிறையில், அதாவது அமாவாசைக்கு அடுத்த 3ஆம் பிறை வருது இல்லைங்களா, மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க சாயந்தர நேரத்தில் நீங்கள் 3ஆம் பிறையை தரிசனம் செய்கிறது நல்லது. உத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே கூட பார்த்தீங்கன்னாக்க எதிர்பாலினர் உறவுகள், குறிப்பாக வந்து கணவன் மனைவி உறவுகள் கூட கருத்து வேறுபாடுகளாக இருக்கும். ஏன்னா ஜூலை 6ஆம் தேதியிலிருந்து சுக்கிரனை பொறுத்தவரையிலும் 11ஆம் பாவகத்தில் இருக்கிறார். ஆனால் பகை வீடு, கணவன் மனைவிக்குள் ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வரும், அல்லது வாழ்க்கை துணையினுடைய உறவுகளால் கருத்து வேறுபாடுகள் வரும். உங்களுடைய வார்த்தைகளை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்குவாங்க. அதனால் வார்த்தைகளில் கவனம் செலுத்திக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். அதே போல் லவர்ஸாக இருக்கீங்க அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா கூட அந்த உறவு நிலை இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சம்டைம்ஸ் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும். திருமண வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரையிலும் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறவர்களுமே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கருத்து வேறுபாடும், சில பேருக்கு பிரிவுகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்க ஒரு தெளிவான முடிவு, அதாவது மறுமணம் போன்ற முடிவு, அல்லது வழக்குகள் இருக்கீங்கனாக சாதகமான முடிவு, வழக்குகளின் நல்ல தீர்ப்பு, டிவோர்ஸ் கேஸில் இருக்கீங்கனாக உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் கடன் அடையக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் அந்த சனி கொடுப்பார். அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம் இருக்குது. இந்த சுக்கிரன் வந்து 11 இருக்கிற அந்த மாதம் பூராமே அது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தான். அதே போல் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்க 8லேருந்து 9ஆம் பாவகத்துக்கு ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து பயிற்சி ஆகிறார். 9ல் செவ்வாய், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதே போல் தந்தைக்கு உடல்நலத்தில் பாதிப்பு, அல்லது தந்தையின் உறவுகளால் மனக்கசப்புகள், பிரச்சனைகள், சொத்துக்கள் வகையில் வந்து சில வில்லங்கங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பாக பூர்வீக சொத்தில் உங்களுக்கு 10ஆம் பாவகத்தில் சூரியன் முதல் 15 நாள் மிதுனத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க 11ஆம் பாவகத்துக்கு வந்துடுது. சில பேருக்கு இது வந்து இடமாற்றத்தை ஏற்படுத்தும், பதவி மாற்றத்தை ஏற்படுத்தும், அல்லது ஊர் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே 11ஆம் பாவகத்துக்கு சூரியன் வந்திருக்காரு அப்படின்னாக்க, விரையாதிபதியாக வரக்கூடிய சூரியன் 11ஆம் பாவகத்தில் இருக்குது அப்படின்னாக்க, அதாவது வரக்கூடிய லாபம் வருதுன்னாக, பணம் வருதுன்னா அது கடனுக்கு கொஞ்சம் கட்டக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். அப்போ கடனுடைய அழுத்தம் குறையும். அல்லது ஏதோ ஒரு வகையில் சுப விரயங்களும் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே ஆகும். பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, திருமண செலவு அவர்களுக்கு செய்கிறது, அல்லது வீடு சொத்து வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரி பணம் வர்றதுக்கும் அது செலவாகிறதுக்கும் ஒரு வேரியேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும், சில பேருக்கு வந்து பற்றாக்குறையாக கூட இருக்கும். தசாபுக்தி சரியில்லை அப்படின்னாக்க அவங்களுக்கு கொஞ்சம் பற்றாக்குறையாக கூட இருக்கும். பொருளாதார ரீதியாக பணம் அதிகமாக வரும். நண்பர்கள் அவங்களோட சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார் ஒரு பக்கம், 11ல் சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ பிள்ளைகள் வகையில் செலவுகள் அதிகமாக ஏற்படும், பிள்ளைகள் வகையில் மன வருத்தங்கள் குடும்பத்தில் ஏற்படும், அல்லது கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க நண்பர்களாலேயும் சில மன கஷ்டங்கள், தர்ம சங்கடமான சூழ்நிலை கூட சில நேரங்களில் வரலாம். புதியவர்களை நம்பி எந்த திட்டத்திலையும் இறங்கக்கூடாது இந்த காலகட்டத்தில். அதே போல் இந்த 11ஆம் பாவகத்துக்கு சூரியன் எப்போ வர்றாருன்னா ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து இருக்கிறாரு. ஸோ ஆடி மாதம் வந்துடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க சூரியன் 11ல் இருக்கிறதுனால என்ன விதமான நன்மை அங்கே அப்படின்னாக்க, அங்கே புதனும் இருக்கிறாரு. 19ஆம் தேதி புதன் வந்து சிம்மத்துக்கு வந்துடுறாரு. அதாவது ஜூலை 19ஆம் தேதி சிம்ம புதன். சிம்மத்தில் புதன் வர்றது வந்து நல்லதா? ராசியாதிபதி 12ஆம் பாவகத்தில் மறைகிறார் அப்படின்னாக்க, இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நட்பு வீடு தான். புதனுக்கு இங்கே நட்பு வீடு, பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆனாலும் கோபம், டென்ஷன் இருக்கும். அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது. கோபம், டென்ஷன் இருக்கும். அவசர முடிவுகளால் மற்றவர்கள் மனம் வருந்தும்படி சில நேரங்கள் ஏற்படலாம். அது வந்து சில பிரச்சனைகளை குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும். அதாவது கணவன் மனைவி உறவு நிலை என்பது கொஞ்சம் கருத்து வேறுபாடோடு தான் இருக்கும். ஜூலை 19ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கோபம், டென்ஷன்லாம் குறைச்சிக்கணும்.
அதே போல் ராசியாதிபதியாக வரக்கூடிய ஒரு விரயஸ்தானத்தில் போகும்போது நிறைய முயற்சிகளை கொஞ்சம் செய்யணும். கடுமையான முயற்சிகளை செய்யும் போது அது சக்ஸஸ் ஆகும். சில முயற்சி தடைகள் ஏற்படும். ஆனாலும் நட்பு வீடுன்றதுனால அந்த முயற்சியே சக்ஸஸ் ஆகும். முயற்சிக்கு ஏற்ற பலனும் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் இது மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க லாபங்கள் ஒரு பக்கம் வரும், செலவு ஒரு பக்கம் வரும். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, ராசியாதிபதி 11ஆம் பாவம் கடகத்தில் இருக்கிறாரு. மருத்துவம் சார்ந்த தொழில், அன்றாடம் விற்பனையாகக்கூடிய பொருள், அதாவது விவசாயம் சார்ந்த தொழில்கள், விவசாய பொருட்கள், காய்கறி இந்த மாதிரியான விற்பனை செய்யக்கூடியவர்கள், விவசாய பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள், நீர் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் சிறு தூர பயணம் செய்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அல்லது வண்டி வாகனங்கள் வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அல்லது போக்குவரத்து துறை, அதே போல் கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு கூடுதல் வருமானம் வரும். ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்லாவே படிப்பீங்க. அதுவும் மாதத்தோட பிற்பகுதியில் தடைப்பட்ட கல்வியெல்லாம் சில பேருக்கு ஸ்டார்ட் அப் ஆகும். அதாவது மறைந்த புதன் நிறைந்த கல்வியையும் நிறைந்த செல்வத்தையுமே கொடுப்பார். 12ஆம் பாவகத்துக்கு ஜூலை 19 புதன் வராருன்னா கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னாக்க, எஜுகேஷன் வைஸ் நல்லாயிருக்கும். சனி குரு உங்களுக்கு நல்லா இருக்கிறாரு, அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான மாதம்தான். இந்த மாதத்தை நான் சொன்ன மாதிரி உத்திரம் நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகன் வழிபாடு சிறப்பு. காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு விடியற் காலை 5 மணிக்கு நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் கந்த சஷ்டி கவசம் படித்து முருகபெருமானை வழிபாடு செய்யுங்க. அதுவே போதும். வீட்டிலேயே செய்தால் போதுமானது. அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலையும் மாலை நேரத்தில் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு வந்தீங்கனாலையும் நன்மை. துவரம் பருப்பு தானம் கொடுத்தீங்கனாலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் மாறும் வாழ்க்கையால் தீரும் கவலை. முக்கியமாக அதாவது திருமண வாழ்க்கையில் கூட சொல்கிறேன் நான், பிரச்சனைகளோடு பிரிந்தவர்கள் அல்லது பிரச்சனையோடையே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. அது உங்கள் முடிவை நோக்கி போகும். பல விஷயத்துக்கு ஒரு தெளிவான திட்டமிடலும் முடிவும் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கிடைக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.